கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சாவியை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை தர விரும்புகிறார்? இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளையே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவ பிள்ளையே, உங்க கையில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான, அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கான, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான, ஆமென், கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கான, ஆமென், அந்த ஒரு சாவியை கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அதற்கான வழிகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அந்த பாதையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை யாராவது ஒருவர் மைக்கு, ஆமா, அவங்க கையில இருக்கணும், வாசிக்கிறவங்களுடைய கைகளில் மைக்கு இருக்கணும். ஆமா, ஒரு மைக் அவங்க கையில கொடுங்கம்மா. கர்த்தர் நல்லவா. சார்ல்ஸ் அவங்க சித்தி கையில கொடுத்துருப்பா ஒரு மைக். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். மைக்ல வாசிங்கக்கா. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இந்த வார்த்தையை ஆண்டவரே சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. யார் சொல்லுகிறார்? ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த கூட்டத்திலேயே தேவனுடைய மகிமையை காண்பாய். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் உற்சாகமா ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிற நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிற நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, வெறுமையா நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கூடாது. என்ன காரியங்கள் எனக்குள்ள நிரம்பி வழிகிறதோ, தேவனுடைய பிரசங்கங்கள் எல்லாம் எனக்குள்ள நிரம்பி வழிகிற வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில எனக்குள்ள, அபிஷேகத்தில் எனக்குள்ள நிரம்பி வழிகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அதை கேட்கிற நீங்க ஆவியில கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில் அது புரியும், உங்க வாழ்க்கையில் அது அப்பியர் ஆகும், உங்க வாழ்க்கையில் அது ஆமா நிறைவேறும், அந்த காரியங்கள் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க தேவ பிள்ளையே, தேவனுடைய மகிமையை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிற வார்த்தையை ஆண்டவர் யாரிடத்திலே சொல்லுகிறார்? தேவ பிள்ளையை யாரிடத்திலே சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆமென், நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். அங்கே தேவன் அந்த வார்த்தை யாரிடத்தில் சொல்லுகிறார்? மார்த்தாளின் இடத்திலே சொல்லுகிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், லாசரு என்கிற ஒரு மனிதனை குறித்து தெரியும். லாசரு என்கிற ஒரு மனிதன், ஆமென், மரித்து 4 நாட்கள், ஆமென், ஆகியும், ஆமென், அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பின அந்த லாசருடைய சகோதரிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ கிருபைகளை, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென், விசுவாசம் என்கிற ஒரு சாவி, ஆமென், மிகவும் அவசியமா இருக்கிறது, முக்கியமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசம் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது, ஆமென், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஆமென் பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நம்ம ஒன்றையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுபவிக்க முடியாது. விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் ஒருவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதோ அந்த மனிதன் விடுதலையையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வான். கைகளை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கொடுத்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 3 காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன, எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும், யாரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற 3 காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே நன்றாக கவனமாய் கேளுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி, இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த முதல் பாகத்தை நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆமென் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்றால் அது தேவனுடைய வார்த்தை. குறித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம், அப்பொழுதுதான் உங்களுக்கு இது விளங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசமானது தேவ பிள்ளையை பாருங்க நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது. விசுவாசமானது நீ கர்த்தருடைய ஆமென் வார்த்தையை நீ கேட்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த பாகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அடுத்த பாகத்தில் என்ன வாசிக்கிறோம்? காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்படி என்றால் சாத்தியமில்லாதது சாத்தியமாகும். கைகளை உயர்த்துறல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? பேசுகிறது புரிகிறதா? கை அசைத்து வராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா தேவ பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வார்த்தை, இதை நாம் நம்புகிறோம். ஆனா சாத்தியம் இல்லை. எப்படி வாழ்க்கையில் இது நிறைவேறும்? என் வாழ்க்கை தரித்திரமா இருக்கிறது, என் வாழ்க்கையில் அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறாய். ஆனால் விசுவாசமானது தேவ பிள்ளையே, நீ நம்ப முடியாததை, சாத்தியம் இல்லாததை அது சாத்தியப்படுத்துகிறதா இருக்கிறது. கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கய்யா. அதுதான் விசுவாசம். Praise the Lord. Hallelujah. Amen. உதாரணத்துக்கு சில வசனங்களை பார்க்கலாம். என்னோட கூட எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மைக்ல வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் ஜீவன்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் என்னோடு கூட இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்க தான் சொல்லணும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமா, அண்ணமாரெல்லாம் சொல்லுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. தேவ பிள்ளையை இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார், யூதா ராஜாவுக்கு சொல்லுகிறார், ஏதோம் ராஜாக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இந்த 3 ராஜாக்களும் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ராஜாக்களும் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். காற்றையும் காண மாட்டோமா, மழையையும் காண மாட்டோமா, ஆனா பாருங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது எப்படியா சாத்தியம்? இது எப்படியா சாத்தியம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது தேவனுடைய பார்வைக்கு அற்பமான காரியம். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். எது உனக்கு மேன்மையாய் தோன்றுகிறதோ, எது உனக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ, எது உனக்கு முடியாது, எது உனக்கு அசாத்தியமாய் தோன்றுகிறதோ, அந்த காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு அது அற்பமான காரியமாய் இருக்கிறது.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, உதாரணத்துக்கு சில காரியங்கள் உங்களுக்கு தரல. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நாம் வாசித்த பகுதியில் 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய நீங்கள் பார்க்கும்போது, 20வது வசனம் முடிய பார்க்கும்போது அதிலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு அற்பமான ஒரு காரியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையை நன்றாக கவனமாய் ஆமென் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மோவாப் என்கிற ஒரு ராஜா. யாரு? மோவாப் என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக இஸ்ரவேல் ராஜா மற்றும் யூதாவின் ராஜா மற்றும் ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து இந்த மோவாபின் ராஜாவை எதிர்க்கும்படிக்கு, இந்த மோவாபின் ராஜாவை அவன் அழிக்கும்படிக்கு இவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போகிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் புறப்பட்டு போகிற வழி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோம் என்கிற வேதம் சொல்லுகிறது, ஏதோம் என்கிற ஒரு வனாந்தரமான ஒரு வழி, வனாந்தரமான ஒரு வழி, ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு வழியாக இருந்தது. தேவ பிள்ளை, நடந்தது என்ன தெரியுமா? இந்த மோவாப், இந்த இஸ்ரவேல் ராஜா மற்றும் யூதாவின் ராஜா, இந்த ஏதோமின் ராஜா இந்த வனாந்தரத்தில் 7 நாட்கள் அந்த மோவாபின் ராஜாவை தேடி தேடி, அவனுடைய கூட்டத்தை தேடி தேடி பாருங்க. இந்த 3 ராஜாக்களும் தங்களுடைய படைகளோடு கூட, தங்கள் ஆடு மாடுகளோடு கூட கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு சோர்வு உண்டாயிச்சா. ஒரு கட்டத்தில் அவர்கள் கொண்டு போன எல்லா ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டதா. அந்த நேரத்தில் இந்த 3 ராஜாக்களும் என்ன செய்தாங்க தெரியுமா? ஐயோ, கர்த்தர் நம்ம இந்த இடத்துல, இந்த பள்ளத்தாக்குல, இந்த வனாந்தரத்துல நம்ம எந்த ராஜாவை எதிர்த்து போனோமோ அந்த ராஜாவுடைய கையில என்ன ஒப்பு கொடுத்து விட்டாரோ என்று சொல்லி பயப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தைரியமாய் புறப்பட்டு போனவர்கள், புறப்பட்டு போன இடம் வனாந்தரம், புறப்பட்டு போன இடம் பள்ளத்தாக்கு. இப்ப வனாந்தரமும் பள்ளத்தாக்க இருக்குது. அங்க தண்ணி இல்ல, அங்க ஒரு குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஒரு ஆகாரம் இல்ல. அந்த ராஜாக்கள் சோர்ந்து போனார்கள். அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் பசியாய் கிடக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஏற்ற நேரத்தில் நாம் பாருங்க, ஏற்ற நேரத்தில் நாம் பாருங்க, அதில் இருக்கிற ஒரு ராஜா கேட்கிறான், ஐயோ நம்ம சாக போகிறோமே. மோவாப் ராஜா என்ன மேற்கொள்ள நினைக்கிறானே, இங்க யாராவது ஒருவர் நம்முடைய காரியங்களை விலக்கி சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்த போதுதான் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் பாருங்க, பள்ளத்தாக்கில் கடந்த, தண்ணீர் இல்லாமல் கடந்த, சாக கடந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எலிசா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த எலிசாவின் இடத்துல போய் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். எலிசாவே, நாங்க சாக போறோம், எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்க என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல விசாரித்து சொல். எலிசா சொல்லுகிறான், அந்த ராஜாக்களை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொன்னா தெரியுமா? ஆமென். முக்கியமான ஒரு காரியம். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க தேவ பிள்ளையே. வனாந்தரத்தில் கடந்தார்கள், பள்ளத்தாக்கில் கடந்தார்கள், சாக கடந்தார்கள், தண்ணீர் இல்லாமல் கடந்தார்கள். ஆனால் எலிசா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அந்த ராஜாக்களை பார்த்து சொன்னா, ராஜாவே, நீ பள்ளத்தாக்கில் கடக்கிறா, சரி இருக்கட்டும். நீ வனாந்தரத்தில் கடக்கிறா, சரி இருக்கட்டும். இப்ப நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கை சுற்றிலும் இருக்கிற வாய்க்கால்களை தேடு. இந்த பள்ளத்தாக்களை சுற்றிலும் இருக்கிற வாய்க்காலை தேடு. அந்த வாய்க்காலை எல்லாம் நீ வெட்டி நல்ல துறவு போடு என்று சொல்லி அந்த ராஜாக்களுக்கு அந்த எலிசா சொன்னா. ஆமென். அந்த எலிசா சொன்னபடியே அந்த ராஜாக்கள் அந்த பள்ளத்தாக்கை சுற்றிலும், அந்த வனாந்தரத்தை சுற்றிலும் அநேக வாய்க்கால்களை உண்டாக்கினார்கள். அநேக ஆமென் வாய்க்கால்களை தூர்வாரினார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரே இரவுல அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பப்பட்டது. அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வனாந்தரம் செழிப்புள்ளதாய் மாறினது. கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு புரியாதது போலதான் இருக்கும். ஆமென். கர்த்தர் இப்போ உங்களுக்கு புரிய வைப்பார். தேவ பிள்ளையை பாரு, தேவ பிள்ளையை பாரு. ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாய் என்று சொன்னார், மழையையும் காண மாட்டாய் என்று சொன்னார். அப்ப எப்படியா தண்ணீர் வரும்? அப்ப எப்படியா இந்த குளங்கள் நிரம்பும்? தேவ பிள்ளையை நடந்த என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? அந்த பள்ளத்தாக்கை சுற்றிலுமாய் கர்த்தர் மலையை வருஷிக்க பண்ணினார். கை தட்டி ஆன நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3 ராஜாக்களும் நான் செத்து போவோம்,
மோவாபியர்களுடைய கைகளிலே கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தாரோ, பயந்து முறுமுறுக்கிற நேரம் எலிசா சரியான வார்த்தையை சொல்றான். நீ கடக்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு சுற்றிலும் இருக்கிற மலைகளில் ஒரு வாய்க்கால உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? அவன் கடந்த பள்ளத்தாக்கு சுற்றிலும், அவன் இருந்த தேசத்தை சுற்றிலும், ஹல்லேலூயா, மலையை கர்த்தர் வருஷிக்க பண்ணினார். அவன் இருந்த தேசத்தை சுற்றிலுமாய் அவன் தண்ணீர்களால் நிரம்பி இருந்தது. ஆனா அங்க இல்லாதது இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், வாய்க்கால். ஹல்லேலூயா. அங்க இல்லாதது இருந்தது என்னதுதான், வாய்க்கால். வாய்க்காலை வெட்டுனாங்க, தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. கை தட்டி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுல நம்ம என்ன காரியத்தை திரும்ப கற்றுக்கொள்ளலாம் தேவ பிள்ளையே? என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம்னா, ஆமென், கர்த்தர் நல்லவர். பாருங்க பாருங்க தேவ பிள்ளை, எதை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்றால், கர்த்தர் சொன்னபடியே நாம் அவரை விசுவாசித்து செய்வோமானால், ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஹல்லேலூயா காற்றையும் காண மாட்டோம், மலையையும் காண மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வனாந்திரம், நம்முடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. உலகத்தில் தேவ பிள்ளையே, வனாந்திரம், போராட்டம், பலவிதமான காரியங்களை சிக்குண்டு நீ தவிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டு அதன்படி செய்வாவே என்றால், ஹல்லேலூயா, அதன்படி செய்வாயே என்றால், உன்னுடைய எல்லா பள்ளத்தாக்குகளும் வனாந்தரங்களும் ஒரே இரவில் அது மாறி போகும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. யோவான் அந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் கவனமா இருந்து வாசித்து பாருங்க. நான் பேசினது எல்லாம் உங்களுக்கு புரியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வேலையை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய தொழிலை பார்த்து நான் சொல்லுகிறேன். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அவர்கள். நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வீட்டில் ஒருவேளை நன்மை இல்லாம இருக்கலாயா? ஹல்லேலூயா. எங்கேயோ வருகிற நன்மையை கர்த்தர் உன் வீட்டுக்கு திருப்புவார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராவது ஒருவர் மைக்கில் சத்தமாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. எழுதி இருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கைகளை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் தேவ பிள்ளையே, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? நாம் எதை வாசித்தோம்? எபிரேயர் 1, எபிரேயர் 11:1. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக தான் போன வசனத்தை நம்ம பார்த்தோம். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஹல்லேலூயா. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். இது கர்த்தருடைய வார்த்தை. இதை நம்புனாங்க பாருங்க. அவர்கள் நம்பினபடியே அவர்களுடைய வனாந்தரமும் அவர்களுடைய பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்பட்டது. இதுதான் விசுவாசத்தின் உறுதி. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அதே வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், ஆமென், கர்த்தர் நல்லவர், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்காக ஆமென் ஏற்கனவே நன்மையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறவரை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண் காணவில்லை, உன் காதுகள் கேட்கவில்லை, உன் இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையே நல்ல கவனமாக கேளுங்க. அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை உன் கண்ணு பார்க்கல, உன் இருதயத்தில்
அது தோன்றல, உன் காதுகள் அது கேட்கல, ஆனா நீ விசுவாசிக்கிறாய். இன்றைக்கு ஒரு நாள் அது என் வாழ்க்கையில் அது நிறைவேறும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆமென் கர்த்தரின் வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் நிறைவேறும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹலோ, பரலோகத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். பரலோகத்தை நம்ம பார்க்கல தானே, ஆனாலும் நம்புறோமா? பரலோகம் என்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கல, ஆனா நம்புகிறோம். சொல்லுங்க பார்க்கல. என்னோட இணைந்து பார்க்கல, என்னோட இணைந்து சொல்லுங்க பார்க்கல, ஆனா நம்புறோம். இதுதான் விசுவாசம். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க நல்லா முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஆமென். உனக்காக தேவ பிள்ளையே, ஆமென், வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாத. வாழ்க்கையில எல்லாமே இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி கவலைப்படாத. குடும்பத்தில் எல்லாமே எனக்கு மாறாக நடக்கிறதே என்று சொல்லி கவலைப்படாத தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும், எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியாது தேவ பிள்ளையே, யோசேப்புக்கு தெரியாது அந்த எகிப்து தேசத்துல ஆமென் ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்துல நாதா போய் உட்கார போறேன்னு யோசேப்புக்கு தெரியல. ஆனா யோசேப்புக்கு அந்த இடத்தை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் படுத்தி வைத்திருந்தார். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது சாத்தியமற்றவை, அது சாத்தியமில்லாதது. குழியில தூக்கி போட்டாங்க, யாரோ ஒருவர்கிட்ட கொண்டு விற்று போட்டார்கள், சாத்தியமில்லாத இருந்தது. அவன் வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு அவனுக்கும் சாத்தியம் இல்லை, அந்த வார்த்தைக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, என்னோட இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், வாழ்க்கையில கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், உயர்வுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், மேன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காரியத்தை எந்த சத்ருவானாலும் எந்த பிசாசானாலும் ஆமென் உங்கள் வாழ்க்கையில தேவன் தர வேண்டும் என்று இருக்கிற காரியத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது, ஒருவனும் அதை இழக்க செய்ய முடியாது, ஒருவனும் அதை உங்களிடத்தில் பிடுங்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை தலைக்கு மேல கைகளை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க, தேவனே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணலப்பா, ஆனா தகப்பனே எனக்கு நீர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு வேணா எனக்கு வேலை இல்லாம இருக்கலாம், ஒரு நாள் எனக்காக நல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு வேணா என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கலாம், ஆனா என் குடும்பத்தை ஒரு நாள் உயர்த்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், இன்னைக்கு வேணா எனக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், எனக்காக கர்த்தர் ஒரு குழந்தையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்காக கர்த்தர் ஒரு ஈசாக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழு பலத்தோட கைகளை தட்டி தேவ பிள்ளையே, உனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை, உனக்கென்று கர்த்தர் குறித்திருந்த காரியங்களை நீ கைகளை தட்டி ஆராதிக்கும் போது, நீ கைகளை தட்டி துதிக்கும் போது, அதை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உனக்கு அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய அதை தருகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றே கர்த்தர் தர போகிறார், இன்றே அதை கர்த்தர் செய்ய போகிறார். வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கவலைப்படாதங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எதுவுமே நடக்கலன்னு கவலைப்படாதங்க. ஹல்லேலூயா. நடக்க வேண்டும் என்று இருக்கிறவைகள் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் தீர்மானித்தார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் தேவ பிள்ளையை பாருங்க, எப்படி நாம் விசுவாசிக்க வேண்டும். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எப்படி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது பார்த்தோம் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி, அதற்கு உதாரணமா இந்த 2 வசனங்களை நாம் பார்த்தோம். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிற அடிப்படையிலே நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம், எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை கொடுத்திருக்கிறார்? வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன அப்படின்னா,
நான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும், எதனால நான் விசுவாசிக்கணும்யா அப்படி நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இங்க முன்பதா இருக்கிற முன்பதா இருக்கிற நபர் முதற்கொண்டு பின்னாடி இருக்கிற நபர் வரை நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற சிறியோர் பெரியோர் வரைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ப பண்ணுவதற்கென்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் சொல்றவங்க கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்களாம் சர்ச்சுக்கு போகல இல்லையா? சர்ச்சில் 1ஆம் தேதி ஆமா வாக்குத்தத்த அட்டை எடுக்கல இல்லையா? எடுத்தேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க சொல்லுங்க, காமிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் பெறணும் அப்படின்னா, விடுதலை பெறணும் அப்படின்னா, சுகத்தை பெறணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா, தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்ம கையில் அந்த சாவியை கொடுக்கிறாரு. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை தந்தாரு தெரியுமா? உங்க வாழ்க்கையில் ஒரு வசனத்தை தந்தாரு தெரியுமா? அந்த வசனத்தை நீ என்ன பண்ணணும்? அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அப்படியே நீ விசுவாசிக்கும் பட்சத்தில் அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வேகமாக எடுத்து என்னோடு வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி மாதிரிலாம் கொஞ்சம் கவனிங்கம்மா. ஆமென். கர்த்தர் நல்லவர். முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம ஆமென் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கைகளை உயர்த்துறாமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னாகமம் 23:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளையே, என்றாகிலும் ஒரு நாள் நிச்சயமாய் அது நிறைவேறும், நிறைவேறியே ஆகும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏன் அப்படின்னா, அவர் பொய் சொல்லுகிறக்கு அவர் ஒரு மனுஷன் அல்லப்பா. ராமன் சொல்லுங்க, பொய் சொல்றதுக்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், சொல்லியும் செய்யாதவர் அல்ல. சொன்னதை அவன் சொன்னபடியே இதுவரையும் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி இந்த வருஷத்துல 2026 இந்த 3வது மாதத்துல நான் 3வது மாதம் வந்துட்டேன். இவ்வளவு நாட்கள் கடந்து போகிறது. என்னை எவ்வளவு நாட்கள் கடந்து போகுமோ, இது நிறைவேறுமோ நிறைவேறாதா என்று சொல்லி இன்றைக்கு வரை என்னை காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். அவர் சொன்ன காரியத்தை வாழ்க்கையில இப்படி கைகளை தட்டக்கூடாது, முழு பலத்தோட கைகளை தட்டி அவர் சொன்னதை அவர் உனக்கு என்ன சொன்னார், உனக்கு சொன்னதை சொன்னபடியே உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உனக்கு இந்த வருஷத்துல குழந்தை பிறக்கும், பிள்ளை வாழ்க்கையில திருமணம் நடக்கும், வாழ்க்கையில இந்த வருஷத்துல ரட்சிப்பு வரும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் ஸ்தலத்துல முன்னேற்றம் வரும்னு சொல்லி வாழ்க்கையில நீ எதை விசுவாசித்தாய், என்ன வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டாய், இந்த வருஷத்துல என் குடும்பம் தலைக்கும், இந்த வருஷத்துல என் ஊழியம் பெருகும், என்ன காரியத்தை கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்கள் நல்ல தலைக்கு மேல ஒரு அடையாளத்தோடு கூட சத்துரு வெட்கப்படட்டும், தேவன் மகிமை பெறட்டும், என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ
வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவளை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். கைகளை உயர்த்துவோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு வயது என்ன தெரியுமா? 99 வயது. சாராள் என்ன நிலைமையில இருந்தா தெரியுமா? அவள் கற்பத்தில் குழந்தை பிறக்காது, அவளுக்கு இனி குழந்தையே பிறக்க முடியாது என்கிற ஸ்திரீகளுக்குள்ள இருந்த வழிபாடு அவளுக்கு நின்று போயிட்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கையை உயர்த்துவோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? 99 வயது உள்ள ஆபிரகாம் பாருங்க தேவப்பிள்ளை நடந்த காரியம் என்ன தெரியுமா? அப்படி 99 வயதுள்ள ஒரு மனுஷருக்கு, நல்ல கவனமா கேளுங்க எனக்கு அருமையான ஆமென் சகோதரன், எனக்கு அருமையான சகோதரி, 99 வயது கிழவனுக்கு பாருங்க தேவப்பிள்ளை ஆமென் கற்பத்தில் இனி குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஆமென் ரிப்போர்ட் கொடுத்த அந்த ஆமென் கிழவிக்கு கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த 2 பேருக்கும் கொடுக்கிறாரு. இந்த 2 பேருக்கு கொடுக்கும்போது சாத்தியம் இல்லாம தான் இருந்துச்சு, வாய்ப்பே இல்லாம தான் இருந்துச்சு, நம்ப முடியாதது போல தான் இருந்துச்சு. ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சொன்னபடியே நல்ல குழந்தையை பெற்றெடுக்கும்படியான வாக்கியத்தை கொடுத்தார். இது கர்த்தர் செய்த அற்புதம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், இது கர்த்தர் செய்த அற்புதம். இப்படிதான் கர்த்தர் செய்வார். எல்லாரும் என்னோட இணைந்து சொல்லுங்க, இப்படிதான் கர்த்தர் செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்படிதான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சாத்தியமில்லை, வாய்ப்பே இல்லை. நோ. டாக்டர்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தந்திருக்கலாம், நோ இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது, நோ இனி உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை, இனி உங்க குடும்பத்தில் இது சாத்தியமே இல்லை. தேவ பிள்ளையை நன்றாய் கவனமாய் கேள். சாத்தியமில்லாதது ஒன்றை விசுவாசத்தினாலே, விசுவாசம் என்கிற அந்த சாவியினால அது சாத்தியமாக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாவியை, இன்றைக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் உங்க கைகளிலே கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாய் வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம் தேவ பிள்ளையே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விசுவாசம் என்றால் என்ன என்கிற காரியங்களை பார்த்தோம். இரண்டாவது எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது யாரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை வேகமாய் நான் பார்த்துவிட்டு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துறாமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவப்பிள்ளை நல்ல கவனமா கேளுங்க. நம்ம யாரை விசுவாசிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத மனிதனை விசுவாசிக்க கூடாது. இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத மனிதனை நம்ப கூடாது. அப்ப யாரை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னா, நமக்காக ஒருவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். கைகளை தட்டி அப்ப நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிசாசு வெட்கப்படட்டும். Jesus name. Hallelujah. ஐயா, நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரையும் நம்பிராதமா, எல்லாரையும் நம்பிராதங்க ஐயா, உங்களை நற்றாற்றில் விட்டு விடுவார்கள். கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மனிதனோ, உறவினர்களோ, நண்பனோ, யாரோ, யார நீ மனுஷனை நம்பாத. வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் அவன் ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரா வேணுமானாலும் இருக்கட்டும், இரத்த உறவா இருக்கட்டும், தேவ பிள்ளையை நம்பாதே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்போ உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறதோ, எப்போ உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கிறதோ, உன் விசுவாசம் என்கிற சாவி திறக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த கிருபை ஆக்டிவ் ஆகிறது என்று சொல்லி அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி நேரத்தில் அந்த கிருபை வேணும்? கைதட்டி ஹல்லேலூயா. திறக்கப்படுவதாக, உன் விசுவாசம் ஆக்டிவ் ஆகாதாக, உன் விசுவாசம் செயல்படுவதாக. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தமாய் வாசிங்க, வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மைக்கில் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கைகள் அசைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவப்பிள்ளை நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் நம்புவதற்கு, நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதற்கு நம்ம பரம தேவன், நம்ம பரம அப்பா ஒருவரை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து.
இவரை தான் நம்பணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவரே வேதம் சொல்லுகிறது நம்பத்தக்கவராய் இருக்கிறார். இவரே நமக்காக ஜீவன் கொடுத்தவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசுவே நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியாது தேவ பிள்ளை. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நல்ல வழியில நடத்த முடியாது தேவ பிள்ளையே. அவன் இந்த உலகத்தில் யாரும் நம்மை வெற்றி சிறக்க பண்ண முடியாது தேவ பிள்ளையே, இயேசுவை தவிர. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளை படவும் இல்லை என்றார். கைகளை உயர்த்துவர் ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்துவர் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை தவிர, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிருங்க, இயேசுவை தவிர ஆமென் வேற ஒருவரும் இல்லை. நம்பத்தக்கவர் இல்லை, நம்மளை ரட்சிக்க ஒருவர் இல்லை, நம்மளை நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒருவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இரட்சகராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3:1 8 வசனம் நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 3 வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 3 1 8 முடிய நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிறவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்கும் போது இந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் எங்க இருந்தான் தெரியுமா? தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்து இவன் செய்த வேலை என்ன தெரியுமா? போறவங்கள்ட்டையும் வரவங்கள்ட்டையும் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறதா இருக்கும். ஆனா பாருங்க, பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திற்கு உள்ள வரும்போது வழக்கமா கேட்கிறபடி இந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனிதன் பேதுருவை பார்த்து யோவானை பார்த்து கேட்கிறான், ஏதாவது உண்டான்னு சொல்லி கேட்கிறான். பேதுருவும் யோவானை செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்படியே நடந்து போகும்போது பாருங்க, அப்படியே நடந்து போகும்போது இந்த பாருங்க பிறவிலேயே சப்பானியா இருந்த அந்த மனுஷன் ஏதோ அவங்ககிட்ட பிச்சை கேட்கறது போல கேட்கிறான். அப்படியே பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் உள்ள கைவிட்டு பார்க்கறாங்க, இந்த கைவிட்டு பார்க்கறாங்க, இங்க கைவிட்டு பார்க்கறாங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவங்ககிட்ட சொல்றாங்க, எப்பா என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா சொன்னா? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஐயா, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அந்த பேதுருவும் யோவானை சும்மா விட்டுட்டு போகல. அவங்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அவரே ரட்சிக்க வல்லமையுள்ளவர், விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அந்த அவன் கேட்ட அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறாங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த பிறவி சப்பானியா இருந்த அந்த சகோதரனை பார்த்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் துள்ளி குதிச்சு எழும்பி நின்னானா, அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் அந்த காரியம் மாறிவிட்டது. கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, பொன்னை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், விசுவாசமே பெரியது என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமை உள்ளது. Hallelujah, that is power. ராமன் சொல்லுங்க பார்க்கலையா? அந்த faith, அந்த விசுவாசம் தாயா கிறிஸ்தவத்தின் மூல அடிப்படையான உபதேசங்கள். கிறிஸ்தவத்தின் தேவை காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். நாம் இயேசுவை காணவில்லை, இந்த பிதாவாகிய தேவனை காணவில்லை, ஆனாலும் இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடக்கலையா? விசுவாசித்து நடக்கிற விசுவாசி கூட்டங்களா இருக்கிறோம். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படி எல்லாரும் எழும்பி நின்னுங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த விசுவாசமே பெரியது. இன்றைக்கு இந்த விசுவாசம் என்கிற ஒரு சாவிய ஹalleluya உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கையை உயர்த்துறீங்களோ, யாரெல்லாம் கையை உயர்த்துறீங்களோ அவங்க கையில இந்த சாவியை தரப்போறாரு, இந்த கிருபையை தரப்போறாரு. ஹalleluya. இந்த விசுவாசம் என்கிற சாவி, இந்த விசுவாசம் என்கிற கிருபை, இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது ஒரு ஆவி. இந்த விசுவாசம் என்பது ஒரு ஆவி. இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி அது இனி உன் சரீரத்தில் இருக்க போவது இல்லை. இனி அசாத்தியமா இருக்கிற உன் வாழ்க்கையில அந்த அசாத்தியமான காரியங்கள் இனி உன் வாழ்க்கையில இருக்க போவது இல்லை. ஹalleluya. இனியும் உன் வாழ்க்கையிலே அது கடந்து வருவது இல்லை. இனியும் உன் வாழ்க்கையிலே அது உன்னை ஒரு சேதமும் ஆக்குவது இல்லை. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ பிடித்து கொண்டவள நிற்கும் போது அவன் எந்த சத்துருக்கு விரோதமாகவும் அவன் எதிர்த்து நின்று திராணி உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன்னை மாற்ற விரும்புகிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார். சகதரதனமா நன்றி ஹalleluya, நன்றி ஹalleluya. Jesus name hallelujah, hallelujah. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் ப்ளீஸ் என்னோடு இணைந்து இன்னைக்கு நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாம போக கூடாது. தேவ பிள்ளையே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க நிலத்துல வந்து நிற்கிறதை கர்த்தர் அறிகிறார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட, ஏதோ தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்ப்புகளோடு கூட எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்த முடிவை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, நீ எதிர்பார்த்திருந்த முடிவை நான் உனக்கு தருகிறேன். அசாத்தியமுள்ள ஒரு வாழ்க்கை, இது முடியாது என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை, இனி வாழ்க்கையில் இது நடக்காது என்கிற ஒரு தருணம். அநேக பேர் இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஆகார் அநேக பேர் இந்த இடத்துல நிற்கிறாய். அன்னால் அநேக பேர் இந்த இடத்துல நிற்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போகிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதான செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே ஆமே கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே. ஆமென். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் ஆமே தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்லு. கண்களை மூடி கைகளை தட்டி தேவ பிள்ளையே, தாங்க கூடிய ஒரு பலன், ஒரு கிருபை இப்பொழுது என் கர்த்தர் கட்டவிழ்கிறார். ரிசேவே ஓ ரபலஷ்யா தரவா. ஆமென். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், ஓ கலங்கிடவே. ஆமென். கலங்கிடவே வேண்டாம். ஆமென்.
இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு சொல்லுங்க, எங்க இயேசு. ஆமென். எங்க இயேசு. ஒன் மோர் டைம். எங்க இயேசு கைவிட மாட்டார். ஆமென். எங்க இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி விடுதலை 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 வருகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உனக்கான விடுதலை. உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பொல்லாத வியாதி, உன் சரீரத்தில் அந்த வியாதியை கொண்டு வந்த பலவீனத்தை கொண்டு வந்த அந்த பொல்லாத ஆவி, I come in the name of Jesus. Come out. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே போ. இப்பொழுது சரீரத்தில் ஒரு சுகம், சரீரத்தில் ஒரு விடுதலை வருகிறது. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்போ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தீங்கன்னா, ஓ விசுவாசத்தை இப்போ நீங்க ஆமென் செயல்படுத்த விரும்பினீங்கன்னா கேளுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில், ஓ ஹalleluya, अनेक முதியவர்களுக்கு மேல ஓ உன்னத பலனை காண்கிறேன். अनेक வாலிபர்களுக்கு மேல உன்னத பலனை காண்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கரமனை தொடுகிறது. உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ புதிய வேலைகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். புதிய தொழிலை கர்த்தர் தரப்போகிறார். இழந்து போன வருமானங்கள், இழந்து போன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஓ ஷாபாலா ராகாத யாந்தரவா இழந்து போன அத்தனை காரியங்களையும் ஓ கையிலேயே கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஓ கையிலேயே கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அந்த மோவாபியர்களை கண்டு பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ அந்த மோவாபியர்களை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். ஓ உன் இடம் பள்ளத்தாக்கா இருக்கும், ஓ இடம் வனாந்தரமா இருக்கும். அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலையும் அந்த வனாந்தரத்திலையும் ஓ தண்ணீர் தாராக்களை நான் உண்டு பண்ணுவேன். உண்டு பண்ணுகிறார். நன்றி ஹalleluya, நன்றி ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து உம்மை துதித்த உங்க வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் முன்பதாக வந்து ஆண்டவரே இங்க வந்து ஜெபிக்கும் போது, அவர்களுக்கு மேலே எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தகப்பன் வெறுமையாய் ஒருவரும் திரும்பி போக கூடாது. எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவரா இப்போ குறைகளை நிறைவாய் மாற்றி அனுப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த கூட்டத்தின் மூலமா வந்த அத்தனை துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல கைகளை தட்டி ஹalleluya கர்த்தருக்கு ஒரு மகிமை நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர்.